விஜய் தேவரகொண்டா முன்னாள் நடிச்சிருந்த ஃபேமிலி ஸ்டார் படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் உத்தம வில்லனுக்கு வந்து பெஸ்ட் ஆல்பம் ஃபார் ஜிப்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் so satisfied. ஸோ அடுத்தது வந்துட்டு காதலே காதலே மறுபடியும் சாங் வந்து ரீட்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு காதல் துளிரும் போது மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஹரிதா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஃபுல்லா ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவங்க வந்து நம்ம எல்லாரோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்றாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கோ டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்போம்ல. ஸோ நம்ம என்னதான் சோகமா இருந்தாலும் என்ன ஹாப்பியா இருந்தாலும் கண்டிப்பா இவங்களோட சாங்கை நம்ம கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பத்மலதா மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். இன்னைக்கு உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க போறேன் அண்ட் நிறைய நம்மளோட ஃபன்னாவும் பேச போறோம். ஓகே தானே? கண்டிப்பா, பக்கா. சரி, ஓகே. விஜய் தேவரகொண்டா முன்னாள் நடிச்சிருந்த ஃபேமிலி ஸ்டார் படம் அது உங்களுக்கு கிடைச்சதுல எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நிறைய என்னோட மெலடி சாங்ஸ் நிறைய வந்திருந்து. ஸோ இந்த ஃபோக் சாங் வந்து லைக் ரொம்ப வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு, நல்லா வந்து ஹிட் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸும் வந்து. ஆமா, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் எங்க பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ரீல்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஃபுல்லா டான்ஸ் வைப் தான், ஃபுல்லா வந்து கல்யாணம் சத்தம் சத்தம். ஆமா, சோ வந்து நிறைய நல்ல ஐ காட் குட் ரிவ்யூஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் கோபி சுந்தர் who gave me this opportunity. ஸோ பேக் டு பேக் 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் எப்பயுமே ஒரு பிளேபேக் சிங்கருக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட் அவார்டுன்றது ஒரு பெரிய ரெகக்னிஷன். அது உங்களுக்கு உங்களுடைய சாங்ஸுக்கு கிடைச்சும் போது அது எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி 2015க்கு உண்டான இது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ உத்தம வில்லனுக்கு வந்து பெஸ்ட் ஆல்பம் ஃபார் ஜிப்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இட் வாஸ் ரியலி ஹார்ட்டனிங் அண்ட் ஸோ ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ மீன் ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட், சோல் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா வந்து அந்த ஆல்பம்ல வந்து அந்த சாங் நான் பாடியிருந்தேன், காதலாம் கடவுள், கமல்ஹாசன் சார் லிரிக்ஸ். அது மட்டும் இல்லை, ப்ளஸ் அந்த படத்தோடைய சீன்ஸ்ல வர எல்லா ரீரெக்கார்டிங் போர்ஷன்ஸ், பேக்ரவுண்ட் போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா நான் தான் வந்து பாடியிருந்தேன். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் வந்து. ஸோ அந்த படத்தோடைய சீன்ஸை வந்து எனக்கு வந்து டயலாக் மியூட் பண்ணிட்டு அந்த சீன்ஸ் மட்டும் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்டு ஜஸ்ட் சிங் யுவர் ஹார்ட் அவுட் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பாடினது தான். அதுக்கப்புறம் தான் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது தான் அலாங் வித் டயலாக் நான் பார்த்தேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஸோ ஜிப்ரானுக்கு வந்து அதுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப பெருமையா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி தனியொருவன் கேட்க வேணாம், அதுக்கு வந்து இந்த வருஷம் 6 ஸ்டேட் அவார்ட்ஸ். அதுல வந்து of course கண்ணால கண்ணால was a all time viral, all time favorite. எங்களுக்கும் பாக்குற மக்கள் எல்லாருக்குமே அது வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட், ஒரு ஃபேவரட் சாங் தான். எங்களுக்காக கண்டிப்பா அந்த ஒரு சாங் பாடணும். கண்டிப்பா. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது, கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ, கண்ணால நீர் கண்ணால கைதாக்கிட நான் நினைச்சேனே, கண் மீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது, நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழும், கண்ணால கண்ணால மேல மேல தீயா எரிஞ்சு போட்ட, சொல்லாத சொல்லாத உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. தி பெஸ்ட். எப்பயுமே வந்து இந்த சாங்லாம் நாங்க கேட்டு கேட்டு அப்படியே எங்களுக்குலாம் ஒரு ஹார்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு அந்த ஒரு சாங்க்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு காதலே காதலே.
இன்று நேற்று நாளையில. சோ இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வந்து ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம். அதுல வந்து மறுபடியும் சாங் வந்து ரீட்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம அப்போ பாடும்போது இருந்த அந்த வைபோட இப்போ அதிக வைப் ஆயிடுச்சு அந்த ஒரு சாங்குக்கு. ஆமா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது பாடும்போது அஃப்கோர்ஸ் நல்லா ரீச் ஆச்சு. அந்த பாட்டுக்கு பிஹைண்ட் இட்ஸ் கோல்டு மெடல்ஸும் கிடைச்சிச்சு. பட் இப்போதான் ஆஃப்டர் ரீசென்ட்லி வந்து அந்த பாட்டு வந்து 100 மில்லியன் வியூஸ் போயிட்டு எங்க பார்த்தாலும் அது பயங்கரமா டாப் சாங்ஸ்ல 6th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இப்ப இருக்கிற சாங்ஸோடயும் 6th பிளேஸ்ல இருக்கு. அதான் அது வந்து ஒரு ரீஹிட் ஆன மாதிரி இருக்கு. அது மறுபடியும் வந்து அது ஒரு எவல்யூஷன் ஆன மாதிரி இருக்கு அந்த பாட்டு வந்து. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் ஹிப்ஹாப் தமிழ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நிறைய வந்து அதுல வந்து அந்த ஸ்வரம் அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்டைல்ஸ் வந்து நிறைய வந்து பாடியிருந்தேன். அண்ட் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா நான் ஃபீல் பண்ண விஷயம் அந்த பாட்டுல, நான் வெளியே ரீசெண்டா ஒரு ஷோ ஒன்று பாட போயிருந்தேன். ஓகே. ஸோ அதுல வந்து ட்ராக் வச்சு பாடிட்டு இருந்தேன், கரோக்கே ட்ராக்ல. ஸோ அதுல இந்த சாங் வந்து பாட சொல்லி கேட்குறாங்க, இந்த சாங் பாடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் அதுல அந்த ஹம்மிங் அந்த ஆலாப்லாம் வரும், அதை நான் பாடினா கூடவே பாடுறாங்க. they were like singing along and இன்னொரு தடவை பாடுங்க அப்படிங்கிறாங்க. சோ ஏன்னா அவ்வளவு லவ் இருக்கு அந்த சாங் மேல. அதுதான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்ஸ் டு ஹிப்ஹாப் தமிழா. அண்ட் அது வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளோ வந்து அது சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. ஸோ தேங்க்யூ. I think I should say that thanks to the audience who received it so well. So happy. Yeah, definitely very happy. So நீங்க 6 லாங்குவேஜஸ்ல பாடுறீங்களா மேம்? ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஐயோ என்ன இது மட்டும் கொஞ்சம் டேக்கா போகுதே, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலி பேசிக்கா லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ அ சவுண்ட். ஓகே. ஸோ மியூசிஷியன்ஸ்க்கு வந்து தே ஆர் பேசிக்கலி மோர், we have more observation power and we can repeat the sound basically. Okay. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அண்ட் எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், ஐ கேன் டாக் ஹிந்தி. ஓகே. ஸோ அந்த காக்கா காகா பிரச்சனை கிடையாது. ஸோ ஹிந்தி தெரிஞ்சாலே மற்ற லாங்குவேஜ் இஸ் ஈஸி. தெலுங்கு வந்து ஹிந்தி மிக்ஸ் வரும். ஓகே. ஸோ தட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட்டி. அண்ட் என் ஹஸ்பண்ட் கன்னடா நல்லா பேசுவார். ஸோ கன்னடா ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. அது மாதிரி மலையாளம் வந்து என்னோட பாட்டி வந்து மலையாளி. ஸோ மலையாளம் எழுதுவேன், மலையாளம் பேசுவேன். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். துளு வந்து மோஸ்ட் ரிலேட்டட் டு கன்னடா. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து ரமன் சாரோட கேம் மியூசிக் கான்சர்வேட்டரியில படிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து நீங்க வந்து நிறைய வேற வேற இதுல வரும். அதுல வந்து ஸ்பானிஷ்ல வரும், இல்ல அந்த மாதிரி ரஷ்யன்ல வரும். so many things will be there. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது இல்லை. பட் சில சாங்ஸ்க்கு அந்த மாதிரி வந்தா கூட மோஸ்டா வந்து இப்போ தெலுங்குல வந்து பாடும்போது வந்து லிரிக் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ லிரிக் செக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து தெலுங்குலேயே ஸ்கிரிப்ட் இருக்கும். இஃப் யூ கேன் ரைட் இன் தெலுங்கு இட் பி பெஸ்ட், ஃபாஸ்டா இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து ஐ ரைட் இன் ஹிந்தி ஆல்சோ. ஹிந்தில வந்து கக்கா ககா இஸ் தேர். ஸோ தேர் won't be any mistake. அண்ட் மீனிங் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டிக்ஷன் வந்து we can read it out and we can sing. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் ஆக்சுவலி மணி சர்மா சாருக்கு வந்து நான் பாடினது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து ஹைதராபாத் போயிருந்தேன். ஸோ ராமஜோகியா சாஸ்திரி சார், அவர் தான் லிரிக்ஸ். ஸோ அவர் இங்கே வந்து வைரமுத்து சார் மாதிரி இஸ் அ வெரி பிக் பர்சன். ஸோ லிரிக்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. லைக் இல்ல கிங்கேமோ இல்ல கிங்கேதோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் ஹிந்தியில் எழுதிட்டு லைக் ஐ வாஸ் ஆஸ்கிங் த மீனிங் அண்ட் ஆல் எவ்ரி திங். ஸோ மணி சர்மா சார் வந்து ஒரு 1 day முன்னாடியே டியூன்லாம் கொடுத்து லைக் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆறதுக்காக நிறைய தடவை கேட்டுட்டு, அப்புறம் அங்க போயிட்டு நான் இறங்கிட்டு ஒரு மேல போயிட்டு சொன்னாரு அவங்க, இட்ஸ் ஓகே என்னை கூப்பிடுங்க, வில் கோ ஃபார் த டேக். ஸோ நான் இங்கேருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன். எனக்கு பாட வரல. லைக் வேற வேற மாதிரி நான் வந்து பாட ட்ரை பண்ணி அவருக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன நீ எதுதோ பாடுற, ஹெட்டு பாடுற, அது பாடுறேங்கிற, பட் நான் எதிர்பார்க்கிற இது வந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் சடனா வந்து ஐ டிட் தட் வடிவேலு மாதிரி பண்ணி பாடிட்டேன். ஸோ அதுதான். ஸோ ஆனால் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ், லைக் நம்ம வந்து பாடுற லிரிக்ஸ்ல வந்து நம்ம எவ்வளோ கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா நம்ம வி ஆர் பிளேஸ்ட். அப்புறம் அந்த மெலடி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்து லிசன் பண்ணி வி ஹாவ் லைக் செட்டில்ட் ஆன் இட் நல்லா. அதில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால நல்லா வந்து ஒரு கரெக்டான மைக் பொசிஷன், நல்லா அந்த இன்டர்நேஷன், வாட் டைனமிக்ஸ் கூட பாடுறோம், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம பாட முடியும். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஐ கேன் டாக் லிட்டில் தெலுங்கு ஆல்சோ. ப்ராப்ளம். ஸோ
நீங்க மட்டும் இல்ல உங்க ஃபேமிலிலே ஆல்ரெடி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இதுல ஆமா. இருக்கன்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆமா ஈஸியரா ஆமா இருக்கு. அண்ட் ஹிந்தி தெரிஞ்சாலே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. Okay. தெலுங்குல நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். தெலுங்குல மிர்ச்சி அவார்ட் கூட வாங்கியிருக்கேன். ஸோ ஜென்ரலா லிரிக் இது பண்றவங்க இருப்பாங்க கூட. அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஸோ அதனால இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்மளோட சேனல் ஐஎன்டி மீடியாலே வந்துட்டு இப்ப நீங்களே லிரிசிஸ்டாவும் இருந்து பாட்டும் பாடிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு தனி ட்ராக்ல. சோ அது எப்படி இருக்கு? சோ சினிமா தாண்டி ஆல்பம் அப்படின்னு போகும்போது லைக் ஐ டெஃபினெட்லி ஹேவ் டு மென்ஷன் திஸ். ஐஎன்டி மீடியா வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்து போட்டிருந்தேன், எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நான் பாடுற மாதிரி கீழே வந்து இந்த ஒரிஜினல் வீடியோ வந்து தே ஹேவ் மர்ஜ்ட் அண்ட் தே ஹேவ் மேட் அ ஷார்ட்ஸ். ஸோ அது வந்து எல்லாத்துலயும் வந்தது, யூடியூப்லயும் வந்தது, இன்ஸ்டா, எவ்ரிவேர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். ஏன்னா வந்து நிறைய வந்து நாங்க சிங்கர்ஸ் வந்து நிறைய வந்து நாங்க பாடுறோம். பட் அந்த பாட்டு கூட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இவங்க தான் பாடுறாங்கங்கிற ஒரு ஐடென்டிட்டி இஸ் தேர், ரைட்? ஸோ அண்ட் இண்டிபெண்டன்ட் சாங் வேற அது. அண்ட் அதுல நான் எழுத வேற செஞ்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் வந்து it gave a good reach. So அடுத்து actually we have a couple of upcoming projects for INT media, independent songs. So நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து very near futureல lot of songs are ரொம்ப coming. எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் we are உங்களோட collaborating. Yeah, கண்டிப்பா. So it's a nice thing actually that we are able to reach out apart from cinema also. It's a very nice thing. Yeah. சூப்பர். ஐஎன்டி மீடியாக்காக நீங்க 2 சாங் எழுதி பாடி இருக்கீங்க. அண்ட் அதுல வந்துட்டு லவ், லஸ்ட், அப்புறம் எரோட்டிக் 3 ஃபிளேவர்ஸ் இருக்குல்ல. அண்ட் இது வந்து அது எப்படி நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அதை பார்க்கும்போது மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? அது சீரியஸா அது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருந்துச்சு. அது எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? அது வந்து பேசிக்கா ஒண்ணுமே இல்லை, இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. நான் வந்து ரொம்ப I'm not very well versed, I'm not very knowledgeable. Definitely no, because there are many people like நிறைய வந்து படிச்சிருப்பாங்க, தமிழ் நிறைய புக்கு படிப்பாங்க, வெரி knowledgeable பீப்புளா இருப்பாங்க. எனக்கு பேசிக்கா வந்து ஒரு எராட்டிக் சாங், ஒரு லவ் சாங்லாம் வந்து எழுதும்போது எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தான், ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து தாமரை மேடம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ வந்து இந்த சாங் வந்து எனக்கு கொடுத்த போது இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங்குக்கு வந்து வேற லிரிக் எழுதியிருந்தேன் நான் வந்து. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி இந்த விஷுவல் சொல்லலை, வேற ஏதோ ஒரு முதல்ல பண்ணது ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு வேற ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, சீன் பை சீன் அந்த விஷுவல் எவ்ரிதிங் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுவேன், அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்குவேன், அதை கன்சாலிடேட் பண்ணி அதோட மெயினான திங்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் அதே ஃபிளேவர்ல ஏதாவது ஒரு ஃபிலிம் சாங் வந்திருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே, தட் வில் பி மை இன்ஸ்பிரேஷன். அதுல ஒரு ஐடியா இருக்கும். ஐ ஒன்ட் ஸ்டீல் த ஃபுல் சாங், பட் அதுல ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, சில வேர்ட்ஸ், அதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு ஃபர்ஸ்ட் நான் எழுதினது வந்து காலை வந்ததும் காண்பதுனது பூமுகம், மாலை முடிந்தும் மாயம் செய்திடும் வாலிபம், இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தேன். ஸோ இந்த சாங் வந்து அவங்க கொடுத்துட்டு சொல்லும்போது லைக் ஐஎன்டி மீடியா ஆஸ்ட் வந்து சொன்னாங்க, விஷுவல் மாறிடுது. விஷுவல் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்னோ, நேபாளில் ஷூட் பண்ணது. ஸோ அந்த ஸ்னோ, அந்த மலைகள், அந்த ரோடு, கொஞ்சம் அந்த எராட்டிக் ஃப்ளேவர், கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அந்த புது வெள்ளை மழை மாதிரி வேணும். அவங்களே எழுதுறதானா எனக்கு வேற வெர்ஷன் வேணும், ஆஸ்கர் டு ரைட் சம்திங், இந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு அதுல வரணும். ஸோ அதுல வந்து அந்த எராட்டிக் திங் வரணும். அதில் அந்த மலைகள், அந்த பனி, அந்த ரோடு, அந்த அந்த ஃப்ளவர்ஸ், தட் ஃப்ளேவர் வித் த எராட்டிக் ஃப்ளேவர், வித் தட் லவ், லஸ்ட், எவ்ரிதிங் ஷுட் கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் த அடுத்த செட் வந்து எழுதி கொடுத்தேன். மோகப்பனியும் தேக கனலும் வாட்டுதே, மேகம் பொழிந்து தாகம் அறிந்து தாக்குதே, அந்த மாதிரி மாத்தி வந்து எழுதினது. தூக்கங்கள் தொலைந்திட ஏக்கங்கள் விலகிட சொர்க்கங்கள் வீழ்த்திடும் முன் விரலின் ஸ்பரிசத்திலே, அந்த மாதிரி போட்டேன். அண்ட் சரணம் லைன் வந்து ஐ ஹாவ் டு டெல், அது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வசீகரா தான். ஓகே. ஸோ உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள், அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் ஐ ரோட் வெண்பஞ்சு வீதியில் உன் இன்ப தீண்டலில் முன்ஜென்ம ஏக்கம் தீருமே. அண்ட் அந்த அடுத்த லைன் வந்து ஐ காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் இந்த சாங், காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் பார்ப்பது தேடி பிடிப்பதுன்றன் முகமே, தூக்கம் வருகையில் கண் பார்க்கும் கடைசி காட்சிக்குள் நிற்பது உன் முகமே. அந்த ஆண்டனிம் மாதிரி ஒண்ணு. காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் நான்
தூங்கும் முன்னாடி அந்த ஆண்டனி மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதனால நான் அந்த ஆண்டனி மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன். வெண்பஞ்சு வீதியில் உன் இன்ப தீண்டலில் முன் ஜென்ம ஏக்கம் தீருமே, அது வசீகரா இன்ஸ்பிரேஷன். அப்புறம் வந்து தேவைகள் தீர்ந்தாலும் சேவைகள் கேட்பேனே மீண்டும் மீண்டும் எல்லை தாங்குவேன். அந்த ஆண்டனிம் ஸ்டைல் வந்து எனக்கு அவங்களோட அந்த ஸ்டைல் வந்து காப்பி அடிச்சு. ஆனா அது தெரியாது. ஐ மீன் ஐ காட் இன்ஸ்பயர்ட், வேற எதுவும் இல்ல. Correct. அப்படியே உருவி எடுக்கிறது இல்ல. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் வந்து எழுதினேன் அந்த சாங் வந்து. ஸோ அது ஒரு லவ்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங், அவ்வளவுதான். மெயினா இன்ஸ்பிரேஷன் தான். அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த டீடைல்ஸ். அதே மாதிரி இன்னொரு சாங் வந்து காணலாய் வரும்ன்ற சாங். ஸோ அதுக்கு வந்து அவங்க எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து லவ் பண்ணி அவங்கள கொண்டுட்டு அப்புறம் ஷில்பி ஒரு கில்ட் ஒரு இதுல இருப்பாங்க வேற ஒருத்தர். ஸோ அந்த லவ்வர் வந்து இங்க வரா மாதிரியே அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அது வந்து பட் என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த லவ் இஸ் மோர் சுப்பீரியர்ங்கிற மாதிரி வரும்னு சொல்லி. ஸோ அதுக்கும் வந்து எனக்கு வந்து வேற ஒரு சாங் வந்து இன்ஸ்பிரேஷன் சொன்னது. தாம்தூம்ல வந்து ஏதோ கனவிலே அதுல இருந்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அந்த காற்று வந்து மூங்கில் என்னை பாட சொல்கின்றதும் மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை ஊமையா, அதுல இருந்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். மூங்கிலுக்குள் மூச்சினை போல் உன் இதயம் நுழைகிறேன், மூழ்கிடவா தங்கிடவா உன் நினைவில் தவிக்கிறேன். அதெல்லாம் அங்கிருந்து ஐ காட் இன்ஸ்பயர்ட். ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிக்கா அது பிடிச்சிருச்சுன்னா அதை வச்சு ஐ ஜஸ்ட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தட் ஐ ஜஸ்ட் ட்ரை, அவ்வளவுதான். ஸோ அதுல இருந்து தான் எனக்கு வந்து காணலாய் வரும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எனக்கு வந்துச்சு. பேசிக்கலி இன்ஸ்பிரேஷன் தான் அது எனக்கு. தமிழ் அந்த சென்டென்ஸே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நீங்க ஃப்ரேம் பண்றீங்க. அந்த தமிழ் அவ்வளோ பற்று, அவ்வளோ லவ்வா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் பேசிக்கலி இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். எனக்கு ஐ லவ். இப்போ சில பேரோட இப்ப நமக்கு சொல்றோம்ல, எனக்கு இந்த பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிடிச்ச விஷயத்துல எனக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயத்துல வச்சு ஐ ஜஸ்ட் ட்ரை டு டெவலப் அண்ட் ரைட். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட், அவ்வளவுதான். பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். ஸோ அடுத்து நீங்க எதிர்பார்க்கலாம், அடுத்து வர ஐஎன்டி மீடியால வந்து அடுத்த சாங்ஸ் வந்து கண்டிப்பா என்னோட காம்போசிஷன்ஸும் வரும், லிரிக்கல்ஸும் வரும், பாடுறதும் வரும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாயபிள் திங். அண்ட் நவ் தட் இட்ஸ் ரீச்சிங் அவுட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ ஹார்ட்டனிங் திங் ஆக்சுவலி. ஆமா, அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாடிட்டு இருக்கேன், தமிழ்லயும் பாடிட்டு இருக்கேன், தெலுங்குலயும் பாடிட்டு இருக்கேன். எல்லாமே வரும் ஆக்சுவலி, கூடிய சீக்கிரம் வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் வந்து நான் நிறைய போயிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐஎன்டி மீடியாலேயே வந்து வி ஹேவ் அப்கமிங் இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து மை ரிக்வெஸ்ட், சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக், சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ். நல்ல மியூசிக் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஐஎன்டி மீடியா ஃபார் ஃபீச்சரிங் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு கனவாவே இருக்கும் கமல்ஹாசன் சாரோட லிரிக்ஸ்ல வந்து பாடும்போது. உங்களுக்கு அது கிடைச்சிருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு? I think I was blessed நினைக்கிறேன். So I'm always grateful to Kamal Hassan sir and Gibran. மறக்கவே முடியாது, my lifetime opportunity. So அதுவும் அந்த பாட்டுக்கு வந்து பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல என்னால் பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து விஸ்வரூபம் 2ல வந்து நான் அவரோட சேர்ந்து ஹிந்தி அண்ட் தெலுங்குல பாடியிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ ஆடியோ ரிலீஸ்ல அவர் இருந்தார். ஸோ அப்போதான் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக். ஸோ அப்போ உடனே நான் ஹெசிடேட் பண்ணாமல் நான் போயிட்டு, சார் நான் இந்த உத்தம வில்லன் டைம்லேருந்தே நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் உங்களை பார்க்கணும்னு. எனக்கு அந்த சாங் காதலாம் கடவுள் வந்து நான் உங்கள் லிரிக்ஸை நான் தான் பாடியிருந்தேன், இந்த படத்துலையும் பாடியிருக்கேன், எனக்கு ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் அவர் வந்து, ஓ அதை நீங்கள் தான் பாடியிருக்கீங்களா, ஓ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க, யாருன்னு தெரியாது, சாரி அப்படின்னாரு. அப்புறம் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், ஸ்ரீபிரியா மேம், அப்புறம் ஸ்ருதி ஹாசன் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம படத்துல வந்து அந்த காதலாம் அது இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி நம்ம பாடுனதே நம்ம டக்குன்னு அவர் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. இல்ல ரொம்ப டவுன் டு எர்த்தா, ரொம்ப நான் பயந்துட்டே போனேன் ஆக்சுவலா, பேசுறோமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். எவ்ரிபடி வாஸ் லைக், எப்படி இவரு பேசுறாரு, அவங்க இவளோட இவ்வளவு நேரம் எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சாங்க அவரு. ஸோ அது மறக்கவே முடியாது என்னால லைஃப்ல. ஐ வில் ரெலிஷ் இட் ஆல் மை லைஃப் டெஃபினெட்லி. அண்ட் அதோட ஆடியோ லான்ச் தெலுங்குல நடந்தப்போ வந்து
எஸ்பிபி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சாங் வந்து பூஜா குமார் மேம் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எஸ்பிபி சார் வந்து லைவா வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு, இந்த பாட்டு யார் பாடியிருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அந்த சிங்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மறக்கவே முடியாது. அன்னைக்கு நைட்டே வந்து டிவில லைவ்ல வந்தது அந்த அவர் பேசுனது. ஸோ வந்து ஐ காட் லாட் ஆஃப் கால்ஸ். எஸ்பிபி காரு சொல்லிட்டாரு நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு எனக்கு நிறைய ஃபோன் வந்துச்சு. ஸோ என்னால மறக்கவே முடியாது லைஃப் டைம். இட்ஸ் மை பிளெஸிங், நத்திங் எல்ஸ். அண்ட் ஐம் கிரேட்ஃபுல். கண்டிப்பா. யா, டெஃபினெட்லி. இப்போ உங்களுடைய ரிலேஷனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பாடுறியா இந்த சாங் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாராவது கேட்டிருக்காங்க டக்குன்னு, அதெல்லாம் நிறைய பரவாயில்லையா? அதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி சும்மா ஹாய் ஹலோ நான் சொல்றேன் அந்த வாய்ஸ் கேட்கறதுக்குலாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. யா, அது அந்த மாதிரி நிறைய சாங்ஸ்ல நடந்திருக்கு. தீரா நதிக்கு வந்து அந்த மாதிரி நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. லைக் டைரி மில்க் சாப்பிட்டீங்களா, எப்படி இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி வந்து இவ்வளோ அந்த மாதிரிலாம் இது கேட்டா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது, எனக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகுது, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கிறதுனால ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நம்ம சினிமா இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அது எப்படி மேம் இருக்கு அந்த ஒர்க் லைஃப்பும் சினிமா எப்படி இருக்கு? அதான் வீட்டில் சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அதெல்லாம் ஒன்றும் எனக்கு இங்கே ப்ராப்ளம் கிடையாது. எனி ஒர்க் அதோட அப்பார்ட் ஃப்ரம் பிளேபேக் சிங்கிங் நான் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கும் வந்து நிறைய வந்து பண்ணுவோம். லைக் டிஃப்ரெண்ட்டாக கூட லைக் கண்டெம்பரரி மியூசிக், இங்கிலீஷ் மியூசிக் வந்து தமிழில் ட்ரை பண்ணி கந்தசஷ்டிலாம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லாம் அந்த மாதிரிலாம். அண்ட் ஐ கம்போஸ் மியூசிக் ஆல்சோ, ஐ ப்ரொடியூஸ் மியூசிக் ஆல்சோ, லிரிக்ஸும் எழுதுவேன். ஸோ அதுதான், அது வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால எனக்கு ஒன்றும் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிளெஸ்ட்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா. ஸோ அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். நம்ம இன்னும் அடுத்த விஷயம் செய்யணும், நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ நீங்க வாங்கின அவார்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் வந்து இந்த உத்தம வில்லன் அண்ட் இன்டர்நெட் நாளைக்கு சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு வேர்ல்டு வைட் நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு எனக்கு. அதாவது எங்கெங்கேருந்தோ யூஎஸ்லேருந்து லண்டன்லேருந்தெல்லாம் வந்து யார் யாரையோலாம் வந்து என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து அந்த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் அவார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் அவார்டு வாங்குறது அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நித்யஸ்ரீ மேடம் வந்து ஆனர் பண்ணேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க நான் பார்த்துருக்கேன் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டே சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆயிருந்தது. அதே மாதிரி தெலுங்குல வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்ட் தெலுங்குல வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. அங்கே வந்து லைக் பெரிய ஐ மீன் கிரேட் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. ரஹ்மான் சார் வந்தார், அப்புறம் வந்து கீரவாணி சார், அப்புறம் நிறைய எவ்ரிபடி வாஸ் தேர், டி இமான் சார் இருந்தார். ஸோ எல்லாரும் இருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் நடந்தது அது, தமிழ் தெலுங்கு. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஐ மீன் ஒரு ரெக்கக்னிஷன் வந்து ஒரு நேம் வந்து கிடச்சிச்சு. ஸோ அவார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ரீச்சு ப்ளஸ் ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் அ டோக்கன் ஆக்சுவலி அண்ட் யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் எவால்வ் டு த நெக்ஸ்ட் ஒன். வி கான் கீப் சிட்டிங் ஆன் இட், ரைட்? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இட் கீப்ஸ் ஹேப்பனிங். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு பெஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அவார்ட் கிடச்சிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் வந்து நிறைய சாங்ஸ் வந்து இது பண்ணியிருந்தேன், மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரவுண்டராக பெஸ்ட் இண்டிபெண்ட் மியூசிஷியன்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான். ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ டு கீப் யூ மூவிங் ஃபார்வர்ட், ரைட்? ஸோ எல்லாருக்குமே ஒரு பிளேபேக் சிங்கருக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. அப்படி உங்களுக்கு யார் கூட இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசைன்னா நீங்க யார் சொல்லுங்க? நிறைய இருக்கு. ரஹ்மான் சார், அப்புறம் அர்ஜுன் ஜன்யா சார், அப்புறம் வந்து சஞ்சய் லீலா பன்சாலி சார், அந்த மாதிரி நிறைய இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. பட் இட் ஹேஸ் டு ஹேப்பன், ரைட்?
மேம் நீங்க பாடின பாட்டுல இது எனக்கே ரொம்ப பிடிக்கும்டா, நானே இது நிறைய தடவை கேட்டுட்டே இருப்பேன், நானே வந்து சும்மா இருக்கும் போதும் சரி, நான் டிராவல் பண்ணும்போது என்னோட சாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சாங் சொல்வீங்க? இல்ல ஆக்சுவலி நாங்க பாடுற சாங் வந்து நாங்க பாடும்போதே நிறைய தடவை பாடுவோம், அப்புறம் ரிலீஸ் ஆகும் கேட்போம்ல. ஸோ அப்படி ரிப்பீட்டடா கேட்டா எங்களுக்கு ஆக்சுவலி போர் அடிக்கும். நாங்க வேற சாங்ஸ் தான் நாங்க கேட்போம். ஓகே, பட் இது நான் எதிர்பார்க்கிறேன். யா பட் ஸ்டில் எனக்கு தீரா நதி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கல்யாண சத்தம் சத்தம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ இதை தாண்டி இந்த ஒரு சாங்க்கு அப்புறமேல் தான் என்னோட லைஃப்ல ஒரு பூஸ்ட் கிடைச்சது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பிளேபேக் சிங்கிங்னா எந்த ஒரு சாங் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுச்சு? தனி ஒருவன் கண்ணால கண்ணா. ஏன்னா வந்து நார்மலா ஒரு சாங் வந்து ஹிட் ஆச்சுன்னா வந்து இப்போ எந்த லாங்குவேஜ்ல ஹிட் ஆகுதோ அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும், அந்த பாட்டு வந்து பிடிக்கும். பட் இந்த சாங் வந்து நீங்க தெலுங்கு போனாலும், ஹைதராபாத் போனாலும், ஹைதராபாத்ல ரெக்கார்டிங் ஏதாவது போனா கூட, இல்ல பெங்களூர் எங்க போனாலுமே, எந்த மூலைக்கு போனாலும் இந்த பாட்டு வந்து ஹிட். ஸோ ஈவன் நான் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு கூட இந்த பாட்டு ஐ திங்க் மோஸ்ட் பிளேட் சாங் இன் எஃப்எம் அண்ட் டிவி நினைக்கிறேன். ஸோ தனி ஒருவன் தான் டெஃபினெட்லி. காதலே காதலே சாங் கண்டிப்பா. மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை ஏதோ இறக்கியதே, படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதிலேறி போகச் சொல்லி குழப்பியதே, காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண் முன்னில் சிந்தது என் சிந்தனையிலே, கடிகாரம் வாங்க போனால் அந்த நேரம் வாங்கி தந்தால் என்ன நானும் செய்வேனோ இந்த உயிரே. சீரியஸா எனக்கு மியூசிக் இல்லாம எப்படி கேட்டிருப்போமோ அதே மாதிரியே இருக்கு. சீரியஸா நீங்க பிளஸ்ட் மேம் உங்களுடைய வாய்ஸ்க்காக. தேங்க்யூ. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? ஐயோ நிறைய இருக்கே, நான் எப்படி ஒரு ஆளை சொல்ல முடியும்? பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க, சொல்லலாம் மேம், சொல்லுங்க. ரஹ்மான் சார். ஓகே. ஃபேவரட் சிங்கர்? சோனு நிகம். கர்நாடிக் மியூசிக் ஆர் ஹிந்துஸ்தானி மியூசிக்? ஹிந்துஸ்தானி. ஓகே. ஃபேவரட் ஃபுட்? தயிர் சாதம். சூப்பர். சீரியல் ஆர் சினிமா? சீரியல் ஆர் சினிமா? சினிமா. சினிமா ஆர் ஆல்பம்? ஆல்பம்னா எப்படி புரியல? ஐ டோன்ட். இப்போ நீங்க ஆல்பம் சாங்ஸ் இப்போ நீங்களே எழுதுறீங்களா? சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல நான் ஐயோ அது எப்படி சொல்ல முடியும்? திஸ் ஆர் தட்ல நீங்க நான் உங்களை எப்படி சினிமா ஆர் ஆல்பம்னா see this is a different experience and that is a different experience. சரி ஓகே, இந்த ஒரு இத மட்டும் நாம விட்டுறலாம். அது வந்து எப்படி சொல்ல முடியும்? இது வந்து சினிமா வந்து அது நமக்கு வேற மாதிரியான ஒரு ரீச், ஆல்பம் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஸ்போர்ட், அதனால ரெண்டுக்குமே எப்படி அது எப்படி சொல்றது எனக்கு தெரியலையே. சரி ஓகே, அது வந்துட்டு நம்ம தள்ளுபடி பண்ணிட்டு அது வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃபேவரட் கோ டு பிளேஸ் சென்னையில? தீவுத்திடல். தீவுத்திடல் எதனால? இந்த ராட்னம், அப்புறம் அந்த கண்ணாடி, மாய கண்ணாடி, அதெல்லாம் போவேன், எனக்கு பிடிக்கும். அப்போ வருஷம் வருஷம் வந்து நாங்க அங்க பார்க்கலாம். இல்ல அது பிடிக்கும் எனக்கு. அது தவிர பீச். பீச். யா. ஹோம் ஆர் டெம்பிள்? ஹோம் ஆர் டெம்பிள்? யோசிக்கிறேன். டெம்பிள். டெம்பிள் டெஃபினெட்லி. ஓகே. மரக்காசம்மன் கோயில். எங்க மேம் இருக்குது? அது வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. எஸ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யோசிக்கிறேன். இவ்வளவு யோசிச்சதே இல்லை, நான் படிக்கிற டைம்ல கூட இவ்வளவு யோசிச்சேன். அந்த அளவுக்குல நாங்க நிறைய கேள்வி கேட்கறாங்கன்னு தான் நம்ம அங்கிருந்து ஓடி வந்தது. இங்க வந்து அதோட கேள்வி கேட்கறாங்க. ஐயா அவர் ஏதோ ஒரு கமல் சார் சொல்லுவாரு, நிறைய கேள்வினா பிசிக்ஸ் கணக்கெல்லாம் கேட்டாதீங்க, ஏன்னா எனக்கு அது வரலன்ட்டு தான் நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். ஜிஷோ இங்க அதோட கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் நம்மளுடைய மக்களுக்கு நீங்க என்ன ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க சைட்ல இருந்து? அப்படின்னா என்ன இருக்கும்? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஃபார் லிஸ்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அடுத்து வரப்போற ஒர்க்ஸையும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மேம் கூட வந்துட்டு நான் சூப்பராக என்ஜாய் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க சைட்ல இருந்து. அண்ட் இதெல்லாம் புதுசா இருந்துச்சு எனக்கே. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கெஸ்டோட இன்னொரு வீடியோல அவங்க நான் பாக்குறேன். Until then, this is Tata. Bye from VZ Arita signing off.